மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா பெருந்திரளணி மற்றும் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பெருந்திரளணி விழா 28/1/2025 அன்று முதல் 3/2/2025 வரை நடைபெறுவதை முன்னிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று 19/1/2025 நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்ததாவது: சாரண சாரணியர் ஜாம்புரி நிகழ்வு நடைபெறும் வளாகத்தில் இயற்கை பேரிடர் இருந்து மாணவ மாணவிகள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது பற்றிய பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. மேலும் துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பயிற்சி அளிப்பதற்கான தளங்களும் உருவாக்கப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தர உள்ள மாணவ மாணவியர்களின் கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகள் அரங்கேற இருக்கின்றன. அரங்குகளில் தமிழ்நாடு மொழி, கலாச்சாரம், பண்பாடு குறித்த சொற்பொழிவு பேச்சாளர்களை கொண்டு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. கலைஞர் பெயரில் இந்த ஜாம்புரி நிகழ்வு நடைபெறுவதால் தமிழகத்திற்கு அவர் செய்த சாதனைகளை விளக்கிடும் வகையில் கண்காட்சி அரங்கம் அமைய இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவியர் வருவதால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்நிகழ்விற்கு பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வர அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இந்நிகழ்விற்கு மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை வரவேற்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். மாணவ மாணவியர் தனித்தனியாக தங்குவதற்கு அவர்களுக்குரிய கூடாரங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். பாரத சாரண சாரணியர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் முடிவடைவதை முன்னிட்டு வைர விழா தேசிய திரளணியாகவும் முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு விழா நடைபெறவுள்ளது. அதன் அடிப்படையில் பாரத சாரண சாரணியர் இயக்க தேசிய தலைமையகத்தின் அனுமதியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனைகளின்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் வருகின்ற 28/1/2025 முதல் 3/2/2025 வரை பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா மற்றும் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பெருந்திரளணி மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தங்கள் கலாச்சாரம், பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்ட உள்ளனர். இந்நிகழ்வில் சாரணர்கள் தங்குவதற்காக 1000 கூடாரங்கள், சாரணியர்கள் தங்குவதற்காக 900 கூடாரங்கள், திரிசாரண சாரணியர்கள் தங்குவதற்காக 450 கூடாரங்கள், ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்காக 40 கூடாரங்கள், அலுவலக பணிக்காக 32 கூடாரங்கள் என மொத்தம் 2422க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் 2000க்கும் மேற்பட்ட குளியல் அறைகள் மற்றும் கழிவறைகள் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும், இந்த கூடாரத்தில் தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்குவதற்கு உள்ளிட்ட பணிகளை நடைபெற்று வருவதையும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு, பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இந்நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கு அவர்களின் உணவு முறைக்கு ஏற்றாற்போல் உணவு தயாரித்து வழங்கிடும் வகையில் 72 சமையல் செய்யும் கூடங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட உணவு அருந்தும் கூடங்கள் அமைக்கப்பட்டு வருவதையும், இந்த விழா நடைபெறும் வளாகத்தின் அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்கும் வகையில் 350க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டு வருவதையும், சாரண சாரணியர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடும் வகையில் உணவுப் பொருட்களை, பால், காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன் கூடிய மார்க்கெட் பகுதி அமைக்கப்பட்டு வருவதையும், அனைத்து பகுதிகளுக்கும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கிடும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் தேவைக்கேற்றாற்போல் பயன்படுத்திடும் வகையில் ஜெனரேட்டர் வசதி அமைக்கப்பட்டுள்ளதையும், மேலும் 25 படுக்கைகள் வசதிகளுடன் கூடிய 2 மருத்துவமனை மற்றும் 15 நடமாடும் மருத்துவ வாகனங்கள்
அவசர உதவிக்காக 15 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் விழா நடைபெறும் வளாகத்தில் அமைப்பதற்கான பணிகளையும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சார்பில் தேவையான இடங்களில் தீயணைப்பு வாகனங்களையும் தீயணைப்பு கருவிகளும் வைக்கப்பட்டுள்ள இடங்களையும் இன்று 19/1/2025 பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள ஆலோசனை வழங்கினார்.